social value. Right, okay. We will start. So, நான் வந்து இன்னைக்கு tree related conceptsலாம் we are going to discuss today. So, first of all, these are the concepts we will be seeing. Tree related கொஞ்சம் basic terminology இருக்கு. Root, leaf, height, depth, parent, child, all of that. That is first we will see. அப்புறம் treeல ஒரு special type which is binary tree. Binary treeல there are some subtypes like full binary tree, complete binary tree, balanced binary tree. அப்புறம் I think perfect binary tree ன்னு ஒன்று இருக்கு. So these subtypes you will see. அப்புறம் binary search tree. அதுல வந்து மெயினா ஆபரேஷன்ஸ், இன்சர்ஷன், டிலீஷன். அப்புறம் டிராவர்சல்ல 3 டைப் இருக்கு. இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். அதெல்லாம் we will see. And முடிஞ்சா if we have time we will try solving this question. இது வந்து every data structures exam you will get at least one question in this type, which is இந்த 3 டிராவர்சல் ஏதாவது 2 டிராவர்சல் கொடுத்துட்டு அதை வச்சு ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. So we will try to solve one question of that type if we have time. Okay, so first we will start with tree. So tree வந்து it is ADT னு சொல்லலாம், data structure னு சொல்லலாம். It is kind of a mix of both. The main thing about tree is it is hierarchical data structure. So இங்க hierarchy அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஆர்டர் இருக்கும், ஆர்டர் ஆர் சீக்வென்ஸ். ஸோ I'll go back to the example. For example, okay, so tree is a hierarchical data structure. Basically, ஒரு உங்க டேட்டால வந்து ஒரு ஆர்டர், ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. சீக்வென்ஸ் இன் த சென்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. தட் இஸ் த கரெக்ட் வே டு புட் இட். டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. ஒரு டாப் லெவல், அதுல இருந்து ஒரு லோவர் லெவல், அதுல இருந்து இன்னொரு சப் லெவல். அந்த மாதிரி டேட்டா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை ஸ்டோர் பண்றதுக்கு we use a hierarchical data structure. So for example, இப்போ SNU எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸா பிரிக்கலாம். பிஎஸ்சி, பிகாம், பிடெக். பிடெக்ல அகைன் we have AIDS இருக்கு, ஐஓடி இருக்கு, சைபர் இருக்கு. சைபர் எடுத்துக்கிட்டா அதுல மறுபடியும் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், அந்த மாதிரி 4 லெவலா பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் யுவர் கிளாஸ். அதுல யூ ஹாவ் மல்டிபிள் பீப்புள். ஸோ இது வந்து ஒரு this is the topmost level, university. அதுக்கு அடுத்து இது வந்து டிபார்ட்மெண்ட் இஸ் அ ஃபர்ஸ்ட் சப் லெவல். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அடுத்து வந்து ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட் சப் லெவல். அதுல அடுத்து இயர் ஆஃப் ஸ்டடி இருக்கு. அந்த இயர்ல அகைன் இப்போ நீங்க ஐஓடி, ஐஐடிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இயர்லயும் ஏ செக்ஷன், பி செக்ஷன் இன்னொரு லெவல் வரும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட். ஸோ when your data is organized in multiple levels, it is called hierarchical data. அந்த மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பேரு hierarchical data structures. அதுல ஒண்ணுதான் ட்ரீ. ஸோ ட்ரீல வந்து we have parent nodes and child nodes. அதை வச்சுதான் we represent your hierarchy. ஸோ ஒரு ட்ரீ பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல டாப் லெவல்ல ஒரு நோடு இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் சைல்ட் நோட்ஸ் வரும். ஸோ இது பேரண்ட். இதுல இருந்து வர நோட்ஸ் எல்லாம் வந்து அந்த பேரண்டோட சைல்ட் நோட்ஸ். மறுபடியும் இதுல இருந்து சில நோட்ஸ் வரும். ஸோ இந்த நோட்ஸ் மறுபடியும் இது சைல்டு, அதுக்கு இது பேரண்ட். ஸோ பேசிக்கலி ஃபேமிலி ட்ரீ சொல்லுவோம்ல. ஃபர்ஸ்ட்லி யூ ஹாவ் கிராண்ட் பேரண்ட்ஸ், அதுல இருந்து யூ வில் ஹாவ் யுவர் பேரண்ட்ஸ், அதுல இருந்து நீங்க உங்க சிப்ளிங்ஸ். அதே கான்செப்ட் தான், பார்க்க அதே மாதிரி இருக்கிறதுனால we call it இது பேரண்ட், அதுக்கு இது சைல்டு. அதே மாதிரி இது பேரண்ட், அதுக்கு இது சைல்டு. அந்த தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ட்ரீ. ஸோ பேசிக் ஐடியா கிளியரா? அக்கா அந்த சிப்ளிங் மட்டும் எங்கக்கா வருவீங்க? ஒரே லெவல்ல மல்டிபிள், ஒரே பேரண்ட்ல இருந்து மல்டிபிள் சில்ட்ரன் வந்தா அதுதானே சிப்ளிங்னு சொல்லுவோம், லைக் இன் ரியல் லைஃப். அதேதான். ஸோ இப்போ okay, you call this A, B, C. So A is the parent. B and C are children, correct? So இப்போ B ஓட பேரண்ட்டும் A தான், C ஓட பேரண்ட்டும் A தான். So these two are sibling nodes. Okay. Clear?
கிளியர்க்கா. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இது வரைக்கும்? ஓகே, மூவிங் ஆன். We can delete this. So yeah, so அதுதான் basic idea of a tree. So next thing, tree related கொஞ்சம் terminology. Root, leaf, parent, child. Okay. So மறுபடியும் ஒரு tree வரையறேன். So we tree related யூஸ் பண்ற சில important words we are going to see. So ஒரு பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு நோட் வேணா இருக்கலாம். ஆனா ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட் தான் இருக்கும் ட்ரீல. திஸ் இஸ் சம்திங் we have to remember. ஓகேவா? A parent node can have any number of children. யூசுவலா நம்ம பாக்குற ட்ரீஸ்ல எல்லாம் வந்து ஒரு பேரண்ட்டுக்கு மேக்ஸிமம் 2 சைல்டு நோட் இருக்க மாதிரி தான் வரைவோம். அதுக்கு மேல 3 childs 4 childs இருக்கிற ட்ரீஸ் we do not இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கோர்ஸ்ல பார்க்க மாட்டோம். அவ்வளவு காம்ப்ளிகேட்டட். பட் 2 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேரண்ட்க்கு எத்தனை சைல்டு நோட்ஸ் வேணா இருக்கலாம். பட் a child node has exactly one parent. 0 பேரண்ட்ஸும் இருக்க முடியாது, 1க்கு மேலேயும் இருக்க முடியாது. சைல்டு நோட் இருந்தாலே there has to be exactly one parent. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரீ எடுத்துக்கிட்டா இந்த டாப் மோஸ்ட் நோட்க்கு பேர் தான் ரூட் நோட். மோஸ்ட் டாப் லெவல்ல என்ன இருக்கோ தட் இஸ் கால் த ரூட் நோட். பாட்டம் மோஸ்ட் லெவல் என்ன இருக்கோ அதுக்கு பேரு லீஃப். ஓகேவா? ஸோ இப்போ கோயிங் பேக் டு அவர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிள், இங்க வந்து SNU will be the டாப் மோஸ்ட் லெவல் இல்லையா? ஸோ திஸ் வில் பி த ரூட் நோட். கீழே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்கல்ல, they will be the leaves. Leaves. Very good. So that is root பார்த்தாச்சு, leaf பார்த்தாச்சு. அடுத்து parent child already பார்த்தோம். ஸோ ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு கனெக்ஷன் போகுதுன்னா மேல இருக்க நோட் will be parent, கீழே இருக்கிறது will be child. மறுபடியும் வேற கலர் எடுத்துக்கலாம். இதுல இருந்து இதுக்கு கனெக்ஷன் போகுதுன்னா இது பேரண்ட், இது சைல்டு. ஓகேவா? ஓகேக்கா. ஸோ பேரண்ட் சைல்டு, இந்த கனெக்ஷனுக்கு பேரு எட்ஜ். ஸோ திஸ் லைன் இஸ் an edge, this is an edge. இதுக்கு பேரு தான் எட்ஜ். ஸோ ஒரு கிளியர் டயக்ராம் இங்க இருக்கு. இதுல இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் ரூட், yellow கலர்ல இருக்கிறது லீவ்ஸ், கிரீன் கலர்ல இருக்க கனெக்ஷன்ஸ் தான் எட்ஜஸ். பேரண்ட் அண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் இப்போ நீங்க தான் சொல்லணும். ஓகே, வெயிட், ஐ வில் ஜூம் அவுட். இப்போ நோட் ஏவோட பேரண்ட் என்னது, சைல்டு என்னது? டெல் மீ. பேரண்ட் ஏக்கு பேரண்ட் இல்லக்கா, ஆனா சைல்டு பிசி இருக்குக்கா. வெரி குட். சைல்டு பி, சி. பிக்கு பேரண்ட் சைல்டு. பிக்கு பேரண்ட் வந்து ஏக்கா, சைல்டு வந்து டிஎஃப் டிஇக்கா. வெரி குட். சிக்கு சிக்கு பேரண்ட் ஏ, சைல்டு வந்து எஃப்ஜி. பேரண்ட் ஏ, சைல்டு எஃப்ஜி. அடுத்தது டிக்கு பேரண்ட் பி, சைல்டு கிடையாதுக்கா. இக்கு பேரண்ட் பி, சைல்டு கிடையாதுக்கா. பேரண்ட் பி, சைல்டு கிடையாது. இதுக்கும் பேரண்ட் பி, சைல்டு கிடையாது. எஃப்என்ஜிக்கு சி வந்து பேரண்ட்டுக்கா, சைல்டு கிடையாது. ஜிக்கும் சி பேரண்ட், சைல்டு கிடையாது. அவ்வளவுதான். வெரி குட். புரிஞ்சிருச்சா? பேரண்ட் சைல்டு அந்த இது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ரூட் நோடுக்கு பேரண்ட் இருக்காது. ஓகேவா? எப்பவுமே, ஏன்னா அதுதான் டாப், அதுக்கு மேல எதுவும் இருக்காது. அதே மாதிரி லீஃப் நோடுக்கு சைல்டு இருக்காது, ஏன்னா அதுதான் பாட்டம் மோஸ்ட், அதுக்கு கீழே எதுவும் இல்லை. ஸோ ரூட் ஹேஸ் நோ பேரண்ட், லீஃப் ஹேஸ் நோ சைல்டு. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? கிளியர்க்கா. சரி, நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய டெர்மினாலஜி வந்து டெப்த் ஆர் ஹைட். டெப்த் ஹைட் ரெண்டுமே இட் ரெஃபர்ஸ் டு தி சேம் திங். நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஃப்ரம் ரூட் டு த பாட்டம் மோஸ்ட் லீஃப். பேசிக்கலி டாப் மோஸ்ட்ல இருந்து பாட்டம் மோஸ்ட் போகும்போது எத்தனை லெவல்ஸ் இருக்கு அப்படின்றது தான் டெப்த் ஆர் ஹைட். இப்போ மறுபடியும் இந்த ட்ரிக் பாத்தீங்கன்னா இது டாப் மோஸ்ட்ல இருந்து
இது ஒரு எட்ஜ் கரெக்டா? இது நான் ட்ரீ மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போடாம ஒரு ஃப்ளோ சார்ட் ஷேப்ல வரைஞ்சிருக்கேன். பட் எஸ்என்யூல இருந்து பிடெக்கு இட் இஸ் ஒன் எட்ஜ், ஒன் கனெக்ஷன். மறுபடியும் பிடெக்ல இருந்து சைபருக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. மறுபடியும் சைபர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஒரு எட்ஜ் இருக்கு. ஸோ 1 2 3 4 ரூட்ல இருந்து பாட்டம் மோஸ்ட் லீஃப் வரைக்கும் 4 connections or 4 levels போகுது. So height of this tree is 4. இருக்கா? Correct. Clear? So இப்போ coming back to the page in the tree la height will be இதுல இருந்து இதுக்கு 1, இங்க இருந்து இங்க 2. So height is 2. Okay, இப்போ இந்த ட்ரீக்கு 4 எப்படி? நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் சைடாவே பாக்குறக்கா 1, அதுக்கப்புறம் 2. இந்த பக்கமா ரைட்லவா? ஆமாக்கா. சரி 2, திரும்பி ரைட்லயே 3, 3, அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு பாருங்கக்கா, அதுக்கு கீழே. சரி இதுவும் லீஃப் தான், இதுவும் லீஃப் தான், இதுவும் லீஃப் தான். நீ ஏன் இந்த லீஃப்க்கு போன? அதுதான்க்கா இருக்கிறதுல ரொம்ப பெருசா இருக்கு, நீளமா இருக்கு. கரெக்ட். இருக்கிறதுல பாட்டம் மோஸ்ட் லெவல்ல எந்த லீஃப் இருக்கோ அது வரைக்கும் போனோம். இது வந்து செகண்ட் லெவல்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் லெவல்னு வச்சுக்கிட்டா இது செகண்ட் லெவல்ல இருக்கு, இது தேர்ட் லெவல்ல இருக்கு, இது ஃபோர்த் லெவல்ல இருக்கு, இதுவும் ஃபோர்த் லெவல். இது எல்லாமே இது ஃபிஃப்த் லெவல்ல இருக்கு. ஸோ பாட்டம் மோஸ்ட் லெவல்ல இருக்கிற லீஃப் வரைக்கும் போகணும். ஸோ அப்படி போனா 1 2 3 4. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4. கிளியரா? கிளியர்க்கா. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? We will move on. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீல சைக்கிள்ஸ் இருக்காது. சைக்கிள்னா அகைன் உங்களுக்கு கிராஃப்ஸ் சொல்லி கொடுக்கும்போது சைக்கிள்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா we will learn. பட் பேசிக்கலி ஒரு சர்க்குலரான கனெக்ஷன் இருக்காது. இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, அந்த மாதிரி லூப் ஆகிற விஷயம் ட்ரீல இருக்காது. இட் இஸ் ஆல்வேஸ் ஒன் டைரக்ஷன். பேரண்ட்ல இருந்து சைல்ட், மேல இருந்து கீழே மட்டும் தான் போகும், திரும்ப உல்டா டைரக்ஷன்ல போகாது. தட் இஸ் ஒன் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஓகேவா? அக்கா எனக்கு அது டெப்த்னாலும் ஹைட்னாலும் ஒண்ணாக்கா? ஆமா. கீழ இருந்து மேல பார்த்தா ஆனா சிலதுல மேல டெப்த்தும் ஹைட்டும் வேறுபடும். ஆனா இப்போதைக்கு அதை படிக்க மாட்டீங்க, மோஸ்ட்லியா சேமா தான் இருக்கும். நீங்க ஹையர் கிளாஸ் போகும்போது டிஎஸ்எல்வா அதுல வந்து டெப்த்தும் ஹைட்டும் வேற மாதிரி வரும் அப்படின்னாங்க. there are specific types of trees. ட்ரீலயே நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. as I said, data structuresல நம்ம மோஸ்டா பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ தான் படிப்போம். அதுல டெப்த் அண்ட் ஹைட் ஆர் தி சேம். சில டைப்ஸ்ல they will be different. அது வந்து அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுல you will learn. அதெல்லாம் போட்டு இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகேக்கா. ரைட். ஓகே. சோ சைக்கிள்ஸ் இருக்காது அந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? Okay, so next vehicle இருக்காது. Good question. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோயேன். சோ இப்போ B ஓட பேரண்ட் யாரு? ஏக்கா. சரி, இப்ப மறுபடியும் இங்க இருந்து இங்கேக்கு இந்த பக்கமும் ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ A ஓட பேரண்ட் A ஓட பேரண்ட் என்னமா? B அக்கா. B தான். ஆமா. சி இதுல இருந்து இதுக்கு வருதுன்னா இது பேரண்ட், அப்ப இதுல இருந்து இதுக்கு போகுதுன்னா இது பேரண்ட் தானே அர்த்தம். ஆமாக்கா. இது ரெண்டுமே ஒரே டைம்ல இருக்கிறது does it make sense ரியல் லைஃப்ல? ஆமாக்கா. how எப்படி?
அதாவது இருக்க முடியாதுன்னு சொல்றேன்க்கா. ஆமான்ட்டு. இருக்க முடியாதுல அதேதான். So because it does not make sense in real life. Same அதே analogy தான் computer scienceலயும். It cannot exist. ஒரு பேரண்ட் இருந்தாதான் அதுல இருந்து ஒரு சைல்டு வரணும். அப்பதான் ஒரு டாப் லெவல், அதுல இருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் வருது. இதுக்கு மேல அது, அதுக்கு மேல இதுன்னா யூ கேனாட், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே இருக்காதுல்ல. ஆமாக்கா. அதனால that is that. Okay. So okay, next I think is binary tree. Binary tree na each node has at most 2 children. So ஒரு நோட்க்கு வந்து 0 children இருக்கலாம், 1 child இருக்கலாம், 2 children இருக்கலாம், 3 or more இருக்கக்கூடாது. That is the only rule in a binary tree. புரியுதா? So இப்போ நான் ஒரு few examples வரையறேன், அது binary tree-ஆ இல்லையான்னு சொல்லுங்க. ஓகே, இதுல இது ஃபர்ஸ்ட் ஒன் பைனரி ட்ரீயா இல்லையா? பைனரிக்கா. பைனரி எப்படி? ஆமாக்கா. ஆமா, ஓகே. பட் ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துக்கா ஃபர்ஸ்ட் ரூட்டுக்கு 2 சைல்டு இருக்குக்கா. அடுத்த அந்த இன்னொரு ரூட்டுக்கு வந்து ஒரு சைல்டு இருக்கு. 1 இல்லனா அது 0 இல்லனா 0 1 2 இருக்கலாம். சோ இருக்குலக்கா, அதனால இது பைனரி. ஓகே. செகண்ட் ஒன் இல்லக்கா. ஏன்னா இதுக்கு 3 இருக்கு. ஓகே, இதுக்கு கரெக்ட்டுக்கா, அது பைனரிக்கா. ஆமா, 2க்கு மேல இருந்தாதான் இட் இஸ் நாட் அ பைனரி ட்ரீ. 2க்கு கீழே என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? ஓகே, வெரி குட். தட் இஸ் தட். நோ சைக்கிள்ஸ் இன் அ ட்ரீ பார்த்துட்டோம். இப்போ ஃபுல் கம்ப்ளீட் பேலன்ஸ்ட். ஓகே. Okay, full binary tree na each node has 0 or 2 children. இங்கே எழுதுறேன். Okay, next வந்து binary tree la again you have some types. So full binary tree na each node has 0 or 2 children. So 1 இருக்கக்கூடாது, 0 இல்லனா 2 தான். So இப்போ first one binary full binary tree ஆ? இல்லக்கா. ஏன்? ஏன்னா அந்த சப் ட்ரீல வந்து ஒரே ஒரு சைல்டு இருக்குக்கா. 1 இருக்க கூடாது. 1 இருக்கு. சோ இது ஃபுல் கிடையாது. செகண்ட் ஒன் வந்து பைனரியா கிடையாது. சோ அது ஃபுல் பைனரி ட்ரீயா இருக்க சான்ஸே இல்ல. கரெக்ட்டா? ஆமாக்கா. ஏன்னா ஃபுல் பைனரி ட்ரீன்றது பைனரியில ஒரு சப் டைப் தான். ஓகே. தேர்ட் ஒன் அது உண்டுக்கா. ஃபுல் பைனரி. பைனரி ஓகே. ஃபுல் ஓகே. சரி, அடுத்து கம்ப்ளீட் பார்க்கலாம். பேலன்ஸ்ட். சரி, இதுக்கு வந்து பிஎஸ்டி. சரி. ஓகே, சரி. கம்ப்ளீட் பைனரி ட்ரீ பார்க்கலாம். Then we'll go for balanced. Complete binary tree na என்னன்னா except last level all levels are completely filled. அதாவது 2 children for each node. எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். லாஸ்ட் லெவல் வந்து either it is full or it is occupied left to right. So basically இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டா மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கும்ல. அதுல வந்து இப்ப கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா லாஸ்ட் லெவல் தவிர மத்த எல்லா லெவலும் ஃபுல்லா இருக்கணும். சோ இந்த லெவல்ல ஒரு நோடு இருக்கு,
அதுக்கு 2 சில்ட்ரன் இருக்கணும் இருக்கு. அகைன் இதுல இதுக்கும் 2 சில்ட்ரன், இதுக்கும் 2 சில்ட்ரன் இருக்கணும் இருக்குது. அந்த மாதிரி. சோ லாஸ்ட் லெவல் தவிர மத்த எல்லா லெவல்லயும் ஃபுல்லா நோட்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இங்க ஒரு நோட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இது கம்ப்ளீட் கிடையாது. ஏன்னா இதுதான் லாஸ்ட் லெவல். சோ இந்த லெவல்ஸ் எல்லாமே ஃபுல்லா இருக்கணும். இந்த இடத்துல ஃபுல்லா இல்ல. So that is the first condition. Last level தவிர மீதி எல்லா லெவல்ஸும் ஃபுல்லா இருக்கணும். செகண்ட் கண்டிஷன், லாஸ்ட் லெவல் வந்து either it can be full or sorry அப்படி ஃபுல்லா இல்லைன்னா இருக்கிற நோட்ஸ்லாம் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் ஆர்டரா வரணும். ஸோ லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் இது, அப்புறம் இது, அப்புறம் இது, இப்படிதான் வரணும். ஸோ இதை விட்டுட்டு சப்போசிங் இந்த லெஃப்ட் வராம இங்க ஒரு ரைட் போட்டுட்டேன், ஆர் இந்த லெஃப்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணாம இந்த ரைட் சப்ட்ரீக்கு வந்துட்டேன், அந்த மாதிரினா இட் இஸ் நாட் கம்ப்ளீட். புரியுதா? புரியுதுக்கா. புரியுதா? ஓகே. அப்போ நான் ஐ வில் கிவ் எக்ஸாம்பிள்ஸ். அது கம்ப்ளீட்டா இல்லையான்னு சொல்லணும். அக்கா எனக்கு ஒரு டவுட். புரியுதுக்கா? ஏன்க்கா லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணனும்? அப்படிதான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதாவது ட்ரீய கண்டுபிடிச்சவங்க. கம்ப்ளீட் பைனரி ட்ரீய கண்டுபிடிச்சாங்க. ட்ரீய கண்டுபிடிச்சாங்க இல்ல. ஓகேக்கா. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது கம்ப்ளீட்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை லெவல் இருக்கு? ஒரு லெவல்க்கா. ஏய், லெவல் 0வாக்கா? எத்தனை லெவல்ஸ் இருக்கு? 2க்கா. இது டாப் லெவல். அடுத்து இந்த லெவல்ல 2 லெவல். 2 லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல ரூட் மட்டும் தான் இருக்கணும், ரூட் இருக்கு. சோ லாஸ்ட் லெவல் தவிர மீதி எல்லா லெவல்ஸும் ஃபுல்லா இருக்கு. லாஸ்ட் லெவல்ல ஃபுல்லா இல்ல, பட் லெஃப்ட்ல இருந்து வராங்க. லெஃப்ட் பண்ணாம ரைட்டுக்கு போல, லெஃப்ட் பண்ணிருக்காங்க. சோ திஸ் இஸ் a complete binary tree. புரியுதா புரியலையா? ஒன்ஸ் மோர்க்கா. புரியல. இன்னொரு வாட்டி சொல்லுங்கக்கா. ஒன்ஸ் மோர். ஓகே ஓகே ஓகே. ட்ரீ இருக்கட்டும். கம்ப்ளீட் பைனரி ட்ரீயோட what is the rule? Complete binary tree na what is the definition? Except the last level, all levels should be completely filled. கரெக்டா? இங்க மொத்தம் எத்தனை லெவல் இருக்கு? 2 லெவல்க்கா. இது லெவல் 1, லெவல் 2 வச்சுக்கலாம். சோ லாஸ்ட் லெவல் எது? லெவல் 2க்கா. அத விட்டுறலாம். மத்த லெவல் எல்லாம் ஃபில்டா இருக்கா? இருக்குக்கா. ஓகே, அந்த கிரைட்டீரியன் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் லெவல் either it should be full. ஃபுல்லா இருக்கா? இல்லக்கா. 2 இருந்தா தான் ஃபுல் ஆகும். இல்ல, சரி, அது வரைக்கும் வரல. ஆர் இட் இஸ் ஆக்குபைட் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட்ல இருந்து வருதா? சோ அந்த கேட்டகரியும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? ஆமாக்கா. சோ இட் இஸ் கம்ப்ளீட். அதுவே நான் இப்படி வரைஞ்சேன்னா நாட் கம்ப்ளீட்க்கா. ஏன்னா அகைன் லாஸ்ட் லெவல் தவிர மத்த லெவல்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. பட் லாஸ்ட் லெவல்ல லெஃப்ட் ஃபில் பண்ண, லெஃப்ட்ல நோட் போடாம ரைட்க்கு போயிட்டாங்க. சோ திஸ் இஸ் நாட் கம்ப்ளீட். கரெக்டா? புரியுதா இல்லையா? புரியுதுக்கா. ஓகே. சோ இப்போ இது கம்ப்ளீட்க்கா. எப்படி? லாஸ்ட் நோட் பாக்குறோம்க்கா. அது வந்து அதாவது லாஸ்ட் லெவல்க்கா. ஓகே. அதுக்கு முன்னாடி உள்ள லெவல் எல்லாம் கம்ப்ளீட்டடா இருக்குக்கா. ஃபில்டா இருக்கு. ஓகே. இப்போ லாஸ்ட் இதுல வந்து ஒண்ணு லெஃப்ட் சைடுல ரெண்டுமே ஃபில் ஆயிருக்கணும், இல்லனா லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிருக்கணும். இது ரெண்டுமே ஃபில் ஆயிருக்கணும் இல்ல, அந்த லெவல்ல இருக்க எல்லாமே ஃபில் ஆயிருக்கணும். ஓகேக்கா. சொல்லு, கண்டினியூ. அதனால இதுல 2 இது இருக்குக்கா. அது லெஃப்ட் டு ரைட் இருக்கா, அதனால இது கம்ப்ளீட் இருக்கா.
லெஃப்ட் டு ரைட் இல்லையே, இங்க வரலையே. ஆமா ரைட் மட்டும் தான்க்கா இருக்கு. அப்ப இது கம்ப்ளீட்டா? இல்லக்கா. புரியுதா? ஆ. ஆ, எல்லாருக்கும் புரியுது. புரியுதா? அக்கா எனக்கு ஒரு டவுட். புரியுதுக்கா. ம் அது நீங்க எப்படி கம்ப்ளீட் இல்லைன்னு சொல்றீங்க? ஒரு செகண்ட். இந்த ரூல்ஸ் நான் சொன்னது கவனிச்சியா? அது இந்த ரூல்ஸ் புரியுது. புரிஞ்சுதா? ஆ ஆ ஓகே. சோ இப்போ எந்த ட்ரீல டவுட்? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு வந்தீங்களா, அது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு. கம்ப்ளீட்னா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா? ம் ஓகே வெயிட், யூ நோ வாட், ஐ வில் கம் டு தட். அதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஃபார்முலா. ஓகே சரி, நான் அதுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா இருக்கு, அது சொன்னேன்னா it will be easy for you to understand. ஓகேவா? சோ இப்போ இந்த ட்ரீ எடுத்துக்கோங்க. இப்போ இதுல எல்லா ம். லெவல்ஸும் ஃபில்டா இருக்கு இல்லையா? அதுதான்க்கா கேக்குறேன், ஃபுல்லடா இருக்குன்னு சொல்றீங்களா, அது எப்படின்னு? குட் கொஸ்டின். அதுக்கு தான் வரேன். இது லெவல் 0, இது லெவல் 1, இது லெவல் 2ன்னு எடுத்துக்கோங்க. எப்பவுமே லெவல்ஸ் வந்து we will start with 0. ஓகேவா? ம் ஓகே, இப்போ இந்த லெவல் நம்பரிங் புரிஞ்சிருச்சா? ஓகே புரிஞ்சிச்சு. சோ இந்த லெவல்ல இப்ப எத்தனை நோட்ஸ் இருக்கு? 1 இந்த லெவல்ல 2 இந்த லெவல்ல 4 அடுத்து நான் லெவல் 3 போட்டேன்னா 8 வரும். 8 அப்படியே வரும். போகும். ஓகேவா? சோ இது ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக்கிங் அட் த பிக்சர், நான் எப்படி ஃபில்டா இருக்குன்னு சொல்றேன்னா, இது பைனரி ட்ரீ கரெக்டா? ஆ சோ ஒரு நோடுக்கு 2 சில்ட்ரன் தான் இருக்க முடியும் மேக்ஸிமம். ஆ இந்த நோடுக்கு 2 சில்ட்ரன் இருக்கு. ஆ சோ இந்த லெவல் முடிஞ்சுச்சு. இதுக்கு மேல சரி. இந்த லெவல்ல இன்னொரு சைல்டு ஆட் பண்ண முடியாது. ஆ அதே மாதிரி இப்போ நீ இந்த நோடு எடுத்துக்கிட்டனாலும் இதுக்கும் 2 சில்ட்ரன் இருக்கு, இது எடுத்துக்கிட்டனாலும் இதுக்கு 2 சில்ட்ரன் இருக்கு. ஆ சோ இந்த லெவல்ல அவ்வளவுதான். இதுக்கு மேல இங்க நான் இன்னொரு சைல்டு ஆட் பண்ண முடியாது பைனரி ம் ட்ரீ. ஆ சரி. புரியுதா? ஆ அந்த மாதிரி தட் இஸ் த லாஜிக். ஓகே அத வந்து ஓகேக்கா. மேத்தமேட்டிக்கலா சொன்னோம்னா லெவல் எக்ஸ்ல வந்து 2 பவர் 2 எக்ஸ் பவர் எக்ஸ். நோட்ஸ் இருக்கும். இங்க ம் இது பாத்தீங்கன்னாலே இது எக்ஸ் போட்டீங்கன்னா இங்க 2 பவர் எக்ஸ் வரும். ஓகேவா? ஓகேக்கா. அப்படி இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் லெவல் இஸ் ஃபுல். ம் அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ஃபுல். ஸோ கமிங் ஓகே. பேக், இது லெவல் 0, இது லெவல் 1. லெவல் 1 0ல 2 பவர் 0 நோட்ஸ் இருக்கு. ஆ ஸோ இது ஃபில்டா இருக்கு. ஓகே. லெவல் 1ல 2 நோட்ஸ், 2 இப்போ பவர் 1 2 நோட்ஸ் இருக்கணும். 2 ஆ நோட்ஸ் இல்ல. So ஆ it is not filled. பட் ஓகே. அட்லீஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ சோ வந்து 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணுமா, ஏதாச்சும் 1 ஆகணுமா? ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபில்டு ப்ரீவியஸ் லெவல்ஸ் எல்லாம் ஃபில்டா இருக்கணும். ஆ லாஸ்ட் லெவல் வந்து ஒன்னு ஃபில்டா இருக்கணும், இல்ல ஆ ஃபில் ஆகலைன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் வரணும். ஓகே. ஆ ஓகே, அகைன் இங்க புரி வந்தீங்கன்னா லெவல் 0 2 பவர் 0 1 நோட்ஸ் இருக்கு. லெவல் ம் 1ல 2 நோட்ஸ் இல்ல. சோ இட் இஸ் ஆ நாட் ஃபில். ஃபில் ஆகல. செகண்டரி லெஃப்ட் டு ரைட் போகல, ரைட் லெஃப்ட் ஓகே போடாம ரைட் போயிட்டாங்க. சோ திஸ் இஸ் ஓகே நாட் கம்ப்ளீட். ஓகேக்கா, புரியுதுக்கா. அதே மாதிரி இங்க 2 பவர் 0 1 இருக்கு, இங்க 2 பவர் 1 2 இருக்கு, இங்க 4 ஆ இல்ல 2 தான் இருக்கு. ஆ அந்த ஆ 2 இங்க இருந்துச்சுன்னா இட் would have been complete. இங்க ஓகேக்கா. இல்லாம ரைட்ல போயிட்டதுனால இட் இஸ் நாட் ஆ கம்ப்ளீட். ம் இப்போ இதுக்கு புரியுது. வந்தீங்கன்னா எல்லா லெவல்ஸுமே ஃபில்டா இருக்கு. சோ திஸ் இஸ் கம்ப்ளீட். புரியுது. கம்ப்ளீட் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆ ஆமா, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தான். ஓகே. ஃபுல் ஓ பார்த்தாச்சு, கம்ப்ளீட். அதுக்கப்புறமா வந்து பேலன்ஸ் பைனரி ட்ரீ. ஓகே, சோ இப்போ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ எல்லாருக்கும் கிளியரா? புரிஞ்சிருச்சுக்கா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து we will move to கிளியர்க்கா. balanced binary tree. So balanced binary tree பார்க்கிறதுக்கு முன்னாடி we will look at one small topic called subtree. சப்னா என்னது? சப்னா it is basically ஒரு மினி வெர்ஷன் ஆர் ஒரு ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் சம்திங்.
ஒரு ட்ரீ இருக்கு. சப் ட்ரீனா அந்த ட்ரீயோட ஒரு குட்டி வெர்ஷன். செட் சப்செட் படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி சப்செட் இஸ் பேசிக்கலி ஒரு செட்ல இருந்து ஒரு ஸ்மால் பகுதி. கரெக்டா? சோ தட் இஸ் வாட் கலர் மாற மாட்டேங்குது. சப்செட் இஸ் அதே மாதிரி ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் a tree is what you call a subtree. This thing is not changing color. So இப்போ இந்த ஃபுல் திங் வந்து ஒரு ட்ரீனா அதுல பிரைட்டர் கலர் இது ஒரு சப்ட்ரீ, இது ஒரு சப்ட்ரீ, இந்த சப்ட்ரீல இது அகைன் ஒரு சப்ட்ரீ, அந்த மாதிரி. புரியுதா? ஒரு ட்ரீக்குள்ள இருக்கிற இன்னொரு ஸ்மாலர் ட்ரீ இஸ் கால்ட் அ சப்ட்ரீ. ஓகேக்கா. Right? Another tree. இதுதான் சப்ட்ரீ. சோ இப்போ இந்த ட்ரீயோட லெஃப்ட்ல இருக்கிறதுக்கு பேரு எல் சப்ட்ரீ ஆர் லெஃப்ட் சப்ட்ரீ. ரைட்ல இருக்கிறது வந்து ஆர் சப்ட்ரீ. கிளியரா? கிளியர்க்கா. சோ பைனரி ட்ரீக்கு 2 சப்ட்ரீ தான் இருக்கும், லெஃப்ட் ரைட்னு. 3 சில்ட்ரன் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சப்ட்ரீ, ரைட் சப்ட்ரீ, மிடில் சப்ட்ரீ வரும். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் சப்ட்ரீஸும் இன்க்ரீஸ் ஆகும். as I said, நம்ம வந்து பைனரி ட்ரீயோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்போம். ஓகேவா? கிளியரா? அக்கா இப்ப என்னமோ அது மட்டும் புரியல. 3 இது இருந்துச்சுன்னா மிடில் பைனரி ட்ரீக்கு 2 சப்ட்ரீ தான் இருக்கும். ஓகேவா? பைனரி இல்லாம 3 இதுவும் ட்ரீ தானே? ஆமாக்கா. இந்த ட்ரீல எத்தனை சப்ட்ரீ இருக்கும்? இது ஒரு சப்ட்ரீ, லெஃப்ட் சப்ட்ரீ, ரைட் சப்ட்ரீ, அந்த இது வந்து மிடில் சப்ட்ரீ. புரிஞ்சுதா? புரியுதுக்கா. இப்போ வந்துட்டு 4 நோட்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப லெஃப்ட் ரைட் மிடில் 1 மிடில் 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சப்ட்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம வந்து we will stop with binary tree. So பைனரியில லெஃப்ட் எல் சப்ட்ரீ ஆர் சப்ட்ரீ 2 தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீனா என்னதுன்னா height of L subtree minus height of R subtree. இந்த ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -1 0 1 இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு வேல்யூ தான் வரும். அது வந்து பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ. எப்படிக்கா சொல்றீங்க 3த்துல தான் ஒரு வேல்யூ வரும்ட்டு? மூணுத்துல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா இட் இஸ் a balanced binary tree. வரலன்னா it is not balanced. That is the definition. ஓகேக்கா. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் ஷேர் பண்ணிருக்க ஸ்கிரீன் அதே ஸ்கிரீன் தானே தெரியுது? ஆமாக்கா. பிளாக். அப்படியே இருக்கட்டும். ஒரே செகண்ட். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஓகே, கிளாசிக் ரைட். சோ இப்போ சரி, இந்த நோட் பேரு A B C D E. ஓகேவா? இப்போ A எடுத்துக்கலாம். A ஓட லெஃப்ட் சப்ட்ரீ வந்து இது, ரைட் சப்ட்ரீ வந்து இது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? லெஃப்டோட ஹைட் என்னது? ஹைட் வந்து 0, ஏன்னா எட்ஜஸே இல்ல. கரெக்டா? ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணோம்னு சொன்ன, ரூட்ல இருந்து லீஃப் வரைக்கும் எத்தனை எட்ஜோ அத்தனை கவுண்ட் பண்ணும். இங்க லெஃப்ட் சப்ட்ரீ என்னது? இவ்வளவுதான், எட்ஜே இல்ல. சோ லெஃப்ட் வந்து 0. ரைட் சப்ட்ரீ வந்து C D E. சோ ரைட் சப்ட்ரீயோட ஹைட் என்னது? 2க்கா. எப்படி? 1க்கா. சப்ட்ரீய மட்டும் பார்க்கணும். இது ரூட், இது லீஃப் 1. கரெக்டா? சோ லெஃப்ட் மைனஸ் ரைட் எவ்வளவு வருது?
0 மைனஸ் minus ஒன்க்கா 1 -1 minus 1. So A ஓட லெஃப்ட் அண்ட் ரைட் ஓட மைனஸ் பண்ணா டிஃபரன்ஸ் எடுத்தா -1 வருது. இப்போ B க்கு பார்க்கலாம். B க்கு லெஃப்ட்லயும் சப்ட்ரீ கிடையாது, ரைட்லயும் சப்ட்ரீ கிடையாது. கரெக்டா? ம். புரியுதா புரியலையா நான் சொல்றது? புரியுதா புரியலையா? எக்கா சப்ட்ரி புரியலக்கா. அது எப்படி எடுக்கும் எட்ஜ் கால்குலேட் பண்றது? சப்ட்ரீ எட்ஜ் சொல்றீங்களாக்கா? இது வந்து ஒண்ணுதான் எடுக்கணும் அப்படி சொல்றீங்களா? ஒரு செகண்ட் ஒரு செகண்ட். ஓகே. சப்ட்ரீனா என்னன்னு புரியுதா? இல்ல ரிப்பீட் பண்ணவா? புரியுது. சப்ட்ரி புரியுதுக்கா. ஓகே. சோ இப்போ இந்த சோ சப்ட்ரீ புரிஞ்சிருச்சு. இப்ப நான் பண்ண கால்குலேஷன் புரியல. கரெக்டா? ஆமாக்கா அதான்க்கா. இது delete பண்ணிடலாம். இது வந்து நான் A B C C ல இருந்து D E இதுதான் வரைஞ்ச ட்ரீ. கரெக்டா? சரி. ஆமாக்கா. இப்ப வந்து ஒரு நோடா எடுத்து பார்க்கலாம். நான் A எடுத்துக்கிறேன். A ஓட லெஃப்ட் சப் ட்ரீ என்னது? B. B மட்டும்தான். கரெக்டா? R சப் ஆமாக்கா. ட்ரீல என்ன வரும்? C அத வந்து அதோட D சைல்டு வந்து G D E. E கரெக்டா? E. இதுதான் ஆமாக்கா. லெஃப்ட் சப் ட்ரீ அண்ட் ரைட் சப் ட்ரீ. சோ இப்போ இந்த சப் ஆ ட்ரீயோட ஹைட் என்னது? லெஃப்ட் சப் ட்ரீயோட ஹைட் ஒண்ணுமே இல்ல 0. 0. இந்த சப் ட்ரீயோட ஹைட் 2 இருக்கு. நீங்க 1 சொன்னீங்க. ஓகே. ஹைட் கால்குலேஷன்ல டவுட்டா? சோ ஹைட் இல்லக்கா. கால்குலேஷன் என்னன்னா டாப் மோஸ்ட் லெவல்ல இருந்து பாட்டம் மோஸ்ட் லெவலுக்கு எத்தனை எட்ஜஸ் போகுது அதுதான் ஹைட். ஓகேவா? எட்ஜஸ் நீங்க நீங்க எங்கேயோ எழுதிருப்பேனே. எட்ஜ் 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 வந்து இல்ல height number of edges from the root to the bottommost leaf. கரெக்டா? number of edges. so நம்ம எத்தனை leaves ரொம்ப தள்ளிட்டேன். எத்தனை leaves இருக்கு, எத்தனை nodes இருக்குன்னு பார்க்க கூடாது. எத்தனை edges இருக்குன்னு தான் பார்க்கணும். ஒரு edge தான் இருக்கு. so height is 1. கரெக்டா? ஓகே. so left minus right னா 0 minus 1 equal to -1. சோ இதுக்கு -1. நெக்ஸ்ட் வந்து B செக். A ஓட கால்குலேஷன் புரிஞ்சிருச்சா? புரியுது. ஓகே. இப்போ B க்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சப் ட்ரீ எதுவுமே இல்ல. கரெக்டா? ரைட். இங்க ட்ரீ இல்ல, ஆமாக்கா. இங்கேயும் ட்ரீ இல்ல. ஆமாக்கா. so 0 0 L minus R will be 0. 0. எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. DE எடுத்தீங்கன்னா அதுவும் அதேதான். கரெக்டா? லெஃப்டும் இல்ல ரைட்டும் ஆமாக்கா. இல்ல 0. இங்கேயும் லெஃப்ட் இல்ல ரைட் இல்ல 0. சோ C இப்போ C எடுத்தா 1 1 இருக்குல்ல. C வரேன். சோ C க்கு வந்து லெஃப்ட் சப் ட்ரீ என்னது? சப் ட்ரீ என்னது? ஹைட் கேக்கல. வாட் இஸ் த லெஃப்ட் சப் ட்ரீ? D கா. T. ஒரு நோட். ரைட் சப் ட்ரீ E. E. கரெக்டா? சோ இதோட ஹைட் அகைன் சேம் திங் 0 தான் வரும். புரியுதா? இங்கேயும் ஹைட் 0, புரியுதுக்கா. இங்கேயும் ஹைட் 0. 0 minus 0 0. சோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஒவ்வொரு நோடுக்கும் லெஃப்ட் சப் ட்ரீ ரைட் சப் ட்ரீயோட ஹைட் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணா ஒன்னு 0 வருது, இல்ல -1 வருது, இல்ல 1 வரலாம். இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணுதான் வந்திருக்கணும். இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணுதான் வந்திருக்கு. சோ திஸ் இஸ் அ பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ. புரிஞ்சுதா?
அக்கா புரிஞ்சுச்சுக்கா. எனக்கு ஒரே ஒரு டவுட்டுக்கா. அந்த சிக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் எடுக்கும்போது 1 1ன்னு வரும். அப்போ 1 - 1 0ன்னு சொல்றீங்களா? லெஃப்ட் சப் ட்ரீ இல்ல இரு டி எடுத்தோம். இல்லம்மா இப்போ ஏக்கு நம்ம என்ன பண்ணோம்? இது ஒரு சப் ட்ரீ, இது ஒரு சப் ட்ரீ, கரெக்டா? கரெக்ட்டுக்கா. இதோட ஹைட் 0, இதோட ஹைட் 1. ம். அப்படிதானே பண்ணோம்? அப்ப ஆ சிக்கு எடுக்கும்போது இது ஒரு ஆ சப் ட்ரீ, இது ஒரு சப் ட்ரீ. ஆ. சோ இதோட ஹைட் 0, இதோட ஹைட் 0. அதனால 0. 0 - 0 0. அதானே சொல்ற நீ? ஆ இப்ப புரியுதுக்கா. புரியுதுல்ல? ம். ஓகே. ம். மத்தவங்க எல்லாருக்கும் கிளியரா? புரியுதுக்கா. சரி, இப்போ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது இருக்கு, இதே ட்ரீ தான். இதுல வந்து இங்க ஒரு எஃப் இருக்கு. இப்போ we will see. இப்போ நான் மறுபடியும் we will start from A. ஓகேவா? இது வந்து நெக்ஸ்ட் ட்ரீ. ஒரே ஒரு நோட் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதுவும் பேலன்ஸ்டா இல்லையான்னு செக் பண்ண போறோம். ஏக்கு சொல்லுங்க. லெஃப்ட் சப் ட்ரீ என்னது? பிக்கா. ஹைட் சிடிஇஎஃப் எல்லாமேக்கா. லெஃப்ட் சப் ட்ரீயோட ஹைட். ஹைட்டாக்கா? ஹைட் வந்து 0க்கா. ஓகே. ஆக்கிக்கலாம். ரைட் சப் ட்ரீ சிடிஇஎஃப். சி. இது வந்து ஐ திங்க் டி இங்க, இங்க, இல இருந்து ரைட் சைடுல எஃப். சோ ரைட் சப் ட்ரீயோட ஹைட் எவ்வளவு வரும்? 2க்கா. ஒரு எட்ஜ், ரெண்டு எட்ஜ், 2. சோ ஏக்கு வந்து L - R is equal to 0 - 2, which is -2. -2. So இப்போ இது not balanced. ம். புரிஞ்சிடுச்சா? பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீக்கும் நான் பேலன்ஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு? அக்கா இது ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருமாக்கா நான் பேலன்ஸ்னா? ஸ்டார்டிங்னா ஃபர்ஸ்ட் நோட்லயே தெரிஞ்சிருமான்னு கேக்குறியா? ஆமாக்கா. நாட் நெசசரிலி. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஃபர்ஸ்ட் டாப் லெவல்ஸ்லயே தெரிஞ்சிரும். பட் எப்பவுமே தெரிஞ்சிரும் கேரண்டியா சொல்ல முடியாது. ஓகேக்கா. ஓகேவா? ம். பட் யூசுவலா நீ ரூட்ல இருந்து ஆரம்பிக்கிறது பெஸ்ட். ம். ஜென்ரலி மோஸ்டா நம்ம பாக்குற எக்ஸாம்பிள்ஸ்ல ரூட்ல இருந்து ஆரம்பிச்சா உனக்கு முதல் லெவல்லே தெரிஞ்சிரும். பட் எப்பவுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆ. நீங்க வந்து ஏவிஎல் ட்ரீன்னு ஒண்ணு இருக்கு, சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல இன்னும் இல்லக்கா. அதான் அது படிப்பீங்க. அதுல வந்து இந்த பேலன்ஸ்டுன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரீயை பில்ட் பண்ணுவோம். சோ இந்த பேலன்ஸ்டுன்ற கான்செப்ட் தெரியணும். ஓகேவா? ம். ஓகே, ஃபுல் கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் பார்த்துட்டோம். சரி, அடுத்து பைனரி சர்ச் ட்ரீக்கு போலாமா? ம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. எவ்ரிவன்? சரி, இல்லக்கா. இல்லக்கா. ஓகே, பைனரி சர்ச் ட்ரீ போலாமா? பிரேக் வேணுமா? போலாமா? ஓகே. சோ பைனரி சர்ச் ட்ரீ வந்து இது எனக்காக எழுதின நோட்ஸ் இவ்வளவுதான் இருக்கா? சரி, ஓகே. சோ பைனரி சர்ச் ட்ரீயோட லாஜிக் என்னதுன்னா, for every node, left subtree represents all numbers less than equal to that node. All numbers விட all elements போடலாம். All elements less than equal to that node. Explain பண்றேன். வராது.
and right subtree வந்து all elements greater than equal to that node. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்க எடுத்தனே. ஸோ பேசிக்கலி இப்போ ஒரு ட்ரீ இருக்குன்னா நம்பர்ஸ் வச்சு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து ஏ பி சி பி கியூ எக்ஸ் ஒய் இதெல்லாம் சம் நம்பர்ஸ், என்ன நம்பர்ஸும் தெரியாது. ஸோ இப்போ இது வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க எந்த நோடு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு லெஃப்ட்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் அதை விட லெஸ் தென் ஈக்குவல் டுவா இருக்கும், ரைட்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் அதை விட கிரேட்டர் தென் ஈக்குவல் டுவா இருக்கும். இதுதான் லாஜிக். ஓகேவா? ஸோ இந்த பி பி கியூ இதெல்லாமே லெஸ் தென் ஈக்குவல் டு ஏ, சி எக்ஸ் ஒய் எல்லாமே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஏ. அதே மாதிரி இந்த நோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பி லெஸ் தென் ஈக்குவல் டு பி, கியூ ரைட்ல இருக்கிறதுனால கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பி. இங்க எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு சி, ஒய் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சி. இதுதான் லாஜிக். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு பைனரி சர்ச் ட்ரீ. புரியுதா? புரியுதா புரியலையா? கண்ணோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா. புரியுது. ஓகே ஓகே. ஒன்னும் இல்லம்மா, ஒரு ட்ரீ ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஒரு ட்ரீ இருக்கு. ஓகேவா? ஏபிசி பிக்யூ எக்ஸ் ஒய்னு ஏதோ நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஏதோ ஒரு நோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட லெஃப்ட் சப் ட்ரீல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே அந்த நோடை விட லெஸ் தென் ஈக்குவல் டுவா இருக்கும். ரைட் சப் ட்ரீல இருக்க நோட் நம்பர்ஸ் எல்லாமே அந்த நோட் விட கிரேட்டர் தென் ஈக்குவல் டுவா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது பைனரி சர்ச் ட்ரீ. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்படி ஒரு ட்ரீ இருக்கு. இப்ப பாக்கலாம். இப்ப வந்து ஒவ்வொரு நோடா பாக்கலாம். இப்ப இந்த 12ன்ற நோட் நான் எடுத்துக்கிட்டேன்னா இதோட லெஃப்ட்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸும் இதை விட less than equal to பென் வச்சிருக்காங்க. என்னாச்சு? ஓகே லிசன். இந்த 12ஓட லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாமே இதை விட less than equal to இருக்கா? ஆமாக்கா. இருக்குக்கா. ரைட்ல இருக்கிறது எல்லாமே இதை விட greater than equal to இருக்கா? ஆமாக்கா. இருக்குக்கா. ஓகே. சோ 12 பொறுத்த வரைக்கும் அந்த பைனரி சர்ச் ட்ரீ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து இந்த 8க்கு பார்க்கலாம். 8ஓட லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாம் அதை விட less than equal to இருக்கா? ஆமாக்கா. ரைட்ல இருக்கிறது எல்லாம் அதை விட greater than equal to இருக்கா? ஆமாக்கா. சோ 8 பொறுத்த வரைக்கும் we are good. ஓகே. 17 பார்க்கலாம். 17க்கு லெஃப்ட்ல எதுவுமே இல்ல, சோ பிரச்சனை இல்ல. ரைட்ல இருக்கிறது எல்லாம் greater than equal to இருக்கா? ஆமாக்கா. ஓகே. சோ 17ம் குட். 19க்கு லெஃப்ட்லயும் எதுவும் இல்ல, ரைட்லயும் எதுவும் இல்ல, சோ பிரச்சனையே இல்ல, அதையும் டிக் போட்டுடலாம். சரி. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தா 4 10 6 இருக்கு. அகைன் 10க்கு லெஃப்ட்லயும் எதுவும் இல்ல, ரைட்லயும் எதுவும் இல்ல, சோ நோ ப்ராப்ளம். 6க்கு லெஃப்ட்லயும் எதுவும் இல்ல, ரைட்லயும் எதுவும் இல்ல, நோ ப்ராப்ளம். 4க்கு லெஃப்ட்ல எதுவும் இல்ல, ரைட்ல இருக்கிறது எல்லாம் அதை விட கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருக்கா? ஆமாக்கா. புரியுதா? சோ டிக். சோ நீங்க எந்த நோட் எடுத்தாலும் அதோட லெஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் அதை விட less than equal to இருக்கு, ரைட்ல இருக்கிறதெல்லாம் greater than equal to நோட். கரெக்டா? எஸ் ஆர் நோ? சோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பைனரி சர்ச் ட்ரீ. புரிஞ்சுதா? புரியுதுக்கா. எல்லாருக்கும் கிளியரா? ஓகேக்கா. சரி. இப்போ இது பைனரி சர்ச் ட்ரீயா இல்லையா? இல்லக்கா. இல்ல. வெரி குட். ஏன்? 9 வந்து 12ஓட கம்மியா இருக்கு. இது less than equal to, so இது ஆக்சுவலா லெஃப்ட்ல இருந்திருக்கணும், ஆனா ரைட்ல இருக்கு. so this is not a BST. அவ்வளவுதான். so BST னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. so இப்போ அடுத்து பார்க்க வேண்டியது வந்து இன்சர்ஷன். ஓகே.
சோ இப்போ ஒரு ஏடிடினால நமக்கு சில ஆபரேஷன்ஸ் இருக்கும்னு மிட்செம் முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா. இருக்கா இல்லையா? சோ ட்ரீல வந்து என்ன ஆபரேஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா இன்சர்ஷன், டிலீஷன், டிராவர்சல், அதுதான் ஆபரேஷன்ஸ். டிராவர்சல்ல வந்து இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர்னு 3 இருக்கு. சோ இதுல வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். இன்சர்ஷன். சோ இன்சர்ஷன்னா அந்த ட்ரீ எப்படி கிரியேட் பண்றோம்ன்றது. இப்போ லிஸ்ட்னா நார்மலா நம்ம வந்து 5 லிங்க் லிஸ்ட்னா 3 6 1 இப்படி போட்டே போயிடும். டபிள்யூ லிங்க் லிஸ்ட்னா இந்த லிங்க்ஸ் போடலாம். இங்க ஒரு ஹெட் இருக்கும், இங்க ஒரு டெய்ல் இருக்கும், ஒரு நல் இருக்கும். பட் ட்ரீல வந்து ஒரு ஒரு ஹையரார்கி இருக்குன்னு பார்த்தோம்ல, ஒரு ஆர்டர். சோ அதை எப்படி பைனரி சர்ச் ட்ரீ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ insertion in a binary search tree. So if root equal to null, அதாவது உங்க ட்ரீ வந்து எம்டியா இருக்கு, set element equal to root. இப்போ நான் இப்போ இன்சர்ட் பண்ண போற எலிமெண்ட் தான் ரூட் ஆயிடும். இல்லனா element less than equal to root, go left, else if element greater than root, go right. இதுதான் லாஜிக். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரிஞ்சிடும். 5361472 ஓகேவா? 5361472. இப்போ வந்து இதை வச்சு நம்ம அந்த ட்ரீ வரைய போறோம் பேசிக்கலி. சோ இப்போதைக்கு நம்மகிட்ட ட்ரீ இல்ல. சோ we will start with this element. இதுதான் என்னோட ரூட் ஆகும். ஓகேவா? அடுத்து 3 வந்து இப்போ என்கிட்ட ரூட் ஆல்ரெடி இருக்கு. 3 ரூட்டை விட சின்னதா பெருசா? சின்னதுக்கா, அதனால லெஃப்ட்ல போகணும். வெரி குட். லெஃப்ட்ல போய் லெஃப்ட்ல வேற எதுவுமே இல்ல. சோ டைரக்டா 3 போட்டுடலாம். அடுத்து 6 மறுபடியும் ரூட்ல இருந்து ஆரம்பிக்கும். ஒவ்வொரு இன்சர்ஷன் அப்பவும் ரூட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ரூட்டை விட 6 சின்னதா பெருசா? பெருசுக்கா. சோ எந்த பக்கம் போகணும்? ரைட்ல போனா அங்க எதுவுமே இல்ல. சோ டைரக்டா 6 போட்டுடலாம். சரி, இப்போ 1 ரூட் விட சின்னதா பெருசா? சின்னதுக்கா. சின்னது. சோ லெஃப்ட்ல வரும். லெஃப்ட்ல இங்க அப்படியே ஒரு சைல்டு போட்டு 1 போடலாமா? போடக்கூடாதுக்கா. ஏன்? பைனரினாலே 2 சைல்டு தான் இருக்கணும். 2 சைல்டு இருக்கு. சோ லெஃப்ட்ல வந்துட்டோம். சோ லெஃப்ட் சைடு 3 ஓட பார்க்கலாம். 3 விட 1 பெருசா சின்னதா? சின்னதுக்கா, அதனால லெஃப்ட். வெரி குட். 1 போட்டாச்சு. 4 ரூட்டை விட பெருசா சின்னதா? சின்னதுக்கா, அதனால 3க்கு வரும். 3ல ரைட் போகும்க்கா. ஏன்னா 3யோட பெருசு. சோ இங்க இன்சர்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த லெவல் ஃபில் ஆயிடுச்சு. சோ இதோட மறுபடியும் கம்பேர் பண்றோம். 3 விட பெருசா சின்னதா? பெருசு. சோ ரைட்ல போவோம். ரைட்ல போனா எதுவும் இல்ல. சோ அங்க 4 போட்டு வருவோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? கிளியர்க்கா. ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே, ஐ அம் அஸ்யூமிங் எவரிவன் இஸ் கிளியர். அடுத்து 7 ரூட் விட பெருசா சின்னதா? பெருசுக்கா. பெருசு. சோ ரைட்ல போனோம். ரைட்ல ஆல்ரெடி நோட் இருக்கு. இங்கே 7 போட்டுற முடியாது. மறுபடியும் 6 விட 7 பெருசா சின்னதா? பெருசுக்கா, அதனால ரைட்டுக்கா. ரைட்ல எதுவும் இல்ல. சோ போட்டுடலாம் 7. அடுத்து 2 டெல் மீ. 2 வந்து இப்ப 5யோட சின்னது. அதுக்கப்புறம் 3க்கு போகும். 3லயே ஃபில் இருக்கிறதுனால 1க்கு போகும்க்கா. 1ல போயிட்டு 1ஓட பெருசா சின்னதான்னு பாக்குது. பெருசு, அதனால ரைட்டு. சோ இதுதான் பைனரி சர்ச் ட்ரீ. ஓகேவா? சரி. சோ இதுதான் இன்சர்ஷன் இன் பைனரி சர்ச் ட்ரீ. ஓகேவா? இப்ப இதுல வந்து ஒரு 2-3 விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. நம்ம வந்து இதே நம்பர்ஸ வேற ஆர்டர்ல கொடுத்திருந்தோம்னா நம்ம ட்ரீ வந்து சேஞ்ச் ஆகும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 6351472 கொடுத்திருந்தேன்னு வைங்களேன். என் ரூட் 6 இருக்கும், லெஃப்ட்ல 3 வரும், அடுத்து 5 வரும்போது மறுபடியும் இதை விட சின்னது இங்க வரும், இதை விட பெருசு சோ இங்க வரும்.
ம். 1 இங்க வரும், 4 வந்து இங்க வரும், 3 மாறும், 7 இங்க வந்துரும், 2 வந்து இங்க வரும். சோ இந்த ட்ரீயும் இந்த ட்ரீயும் அதே நம்பர்ஸ் தான். ஆர்டர் நம்ம குடுக்குற ஆர்டர் லைட்டா சேஞ்ச் பண்ணாலும் ட்ரீ சுத்தமா மாறிடும். ஓகேவா? ம். புரியுதா புரியலையா? புரியுதுக்கா. ஓகே. செகண்ட் திங், இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லி கொடுத்தாங்களா? ஆஹா இல்லக்கா. இல்லக்கா. இல்லையா? ஆனாக்கா மேம் என்னமோ என்ஆர்ஏ அப்புறம் வந்து சொன்னாங்க. என்ஆர்இ ட்ரீ வேண்டாம், என்ஆர்இ இல்ல. இந்த லாக் என், ஆர்டர் ஆஃப் என், பெஸ்ட் கேஸ் வர்ஸ்ட் கேஸ் ட்ரீக்கு அது சொல்லலக்கா. ஆனா மேம் இந்த சொல்லலக்கா. என்ஆர்ஏ அதை மட்டும் சொன்னாங்க. சரி. சொல்லலைன்னா அப்போ அதை நான் இப்போ கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. டைம் காம்ப்ளெக்சிட்டி பத்தி பேசினாங்கன்னா லெட் மீ நோ. நம்ம அடுத்த எப்போ கிளாஸ் வைக்கிறோமோ அப்போ அது சொல்றேன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? சோ இதுல வந்து நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுக்கு வந்து கிரியேட் a BST. சொல்லுங்க. ஒன்னு வந்து ரூட்டுக்கா. ரூட்க்கா. அடுத்து 1ஓட 2 பெருசு, அதனால ரைட்டுக்கு போகும்க்கா. அடுத்து 2ஓட ஏய், ஏய், ஒன்னோட எங்க? 1ஓட வந்து 3 வந்து பெருசுக்கா. குட். அதுக்கப்புறம் 2 பாக்குமா, 2ஓட 3 பெருசு, அதனால இரு ரைட்டுக்கா. இரு 1 விட 3 பெருசு, ரைட்ல வரும். ரைட்ல ஆல்ரெடி ஒரு நோட் இருக்கு, அங்க இன்னொரு நோட் உட்கார வைக்க முடியாது. சோ அதோட கம்பேர் பண்ணும் 2. இப்போ 2 விட 3 பெருசு, சோ ரைட்ல வரும். அடுத்து சேம் ஸ்டோரி. 3ஓட 4 பெருசு, அதனால 4க்கா. இப்படி இருக்கா? இது பேரு வந்துக்கா கியூன்னு சொன்னாங்கக்கா. SCEHEW என்னமோ வரும்லக்கா. சொல்றேன். if the input is sorted, we get a BST like this. ஒன்னு இப்படி இருக்கும், இல்ல இப்படி இருக்கும். உல்டா நான் 4 3 2 1 கொடுத்தேன்னா 4 3 2 1 இப்படி வந்திருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் a skewed BST. ஸ்கியூனா உனக்கு வந்து பிடிச்சி இழுத்து ஒரு அதோட ஷேப்பையே மாத்துறது, அதான் ஸ்கியூ. இப்ப ஜென்ரலா ஒரு ட்ரீயோட ஷேப் இப்படி இருக்கும், பட் நம்ம அதை வந்து இப்படி ஒரு லைனா மாத்திட்டோம்ல, அதனால இட் இஸ் கால்ட் a skewed binary search tree. ஓகேவா? உங்களோட பைனரி சர்ச் ட்ரீ கொஸ்டின்ஸ்ல வந்து நான் பெஸ்ட் கேஸ் சினாரியோ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு கேட்டேன்னா யூஸ்வலா இதுதான் வந்து வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா இருக்கும். இது இல்ல இப்படி வந்துச்சுனாலும் இது ரெண்டு தான் யூஸ்வலா வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இருக்கும். இந்த சினாரியோல உங்களோட எல்லா டைம் காம்ப்ளெக்சிட்டியும் O of n ஆயிடும். மத்த நேரத்துல யூஸ்வலா O of log n வரும். ஓகேவா? இது வந்து அவங்க டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லல, சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் ஜென்ரலா இதுதான். ஓகேவா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சுக்கா. சரி, நெக்ஸ்ட் வந்து இன்சர்ஷன் பார்த்தாச்சு. டிலீஷன். டிலீஷன்னா என்னன்னா swap the node to be deleted with a leaf. Rearrange the BST if needed. ஓகேவா? எக்ஸாம்பிள் தரேன். இந்த ட்ரீய பண்ண முடியுமா? சரி, 5 6 7 3 4 1 2. ஓகே, நாங்க வரைஞ்ச ட்ரீய மறுபடியும் வரையறேன். 5 6 7 3 4 1 2. ஓகேவா? இதுதான் அங்க இருந்த ட்ரீ. இப்போ இதுல வந்து சப்போஸ் எனக்கு இந்த 3 இருக்குல்ல, I want to delete this. அப்ப என்ன பண்ணுவேன்னா அந்த 3 வந்து இருக்கிறதுலே
கீழே இருக்கிற லீஃப் நோட் கிட்ட கொண்டு வந்துட்டு அந்த லீஃப் நோட அங்க முதல்ல ஸ்வாப் பண்ணி வச்சிருவேன். அதுதான் ஸ்வாப் வித் லீஃப். ஓகேவா? புரியுதா? ஓகேக்கா 5 6 7 இந்த 3 இருந்த இடத்துக்கு 2 வந்துரும். அந்த 2 இருந்த இடத்துக்கு இந்த 3 வந்துரும். ஓகேவா? இப்போ ஓகேக்கா ட்ரீ இப்படி இருக்கும். சோ பேசிக்கலி என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்வாப் வித் லீஃப். சோ அந்த எனக்கு வேண்டாத நோட் லீஃப்க்கு வந்த உடனே அதை நான் delete பண்ணி விட்டுருக்கேன். ஓகேவா? delete பண்ணிட்டு இப்போ ஐ வில் செக் த இரு 3. சோ இத வந்து delete பண்ணிடணும். சோ delete பண்ணிட்டா பார்க்க 5 6 7 2 4 இந்த பக்கம் 1 இப்படி இருக்கும். சோ இப்ப வந்து இந்த ட்ரீயை மறுபடியும் ஒரு தடவை டிராவல்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கணும் கரெக்டா இருக்கா. இதுக்கு லெஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் இதை விட சின்னதா இருக்கு, ரைட்ல இருக்கிறதெல்லாம் பெருசா இருக்கு. நீ இதை எடுத்துக்கிட்டாலும் லெஃப்ட்ல எல்லாம் சின்னது, ரைட்ல எல்லாம் பெருசு. சோ கரெக்டா இருக்கு. மோஸ்ட் கேசஸ்ல நீ ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் பைனரி சர்ச் ட்ரீல கரெக்டா தான் இருக்கும். ஹீப்னு ஒண்ணு இருக்கு, அதுலதான் கரெக்டா இருக்காது, மாத்தணும். சோ மோஸ்ட்லி கரெக்டா தான் இருக்கும். அப்படி கரெக்டா இல்ல, சப்போஸிங் ஒருவேளை இங்க 1 வந்து இங்க 2 இருந்துச்சுன்னா இந்த 2 தூக்கி இந்த 1ஓட ரைட் சைட்ல போடணும். ரைட்ல 4 இருக்கு, சோ 4க்கு லெஃப்ட்ல வந்து 2 போடணும். அந்த கரெக்ஷன் வேலைகள் தேவைப்பட்டா செய்யணும். புரிஞ்சுதா? Usually correction தேவைப்படாது in a binary search tree. So deletion is basically swap the node to be deleted with a leaf. அப்புறம் delete. அவ்வளவுதான். எல்லாருக்கும் கிளியரா? சரி, traversal பார்க்கலாமா? சரி, ஓகே. traversal ஓகே, ஒரே செகண்ட். traversalனா பேசிக்கலி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் 1 by 1 கோ த்ரூ பண்றது. கரெக்டா? இப்ப நம்ம லிங்க் லிஸ்ட் அரே அந்த மாதிரி பார்த்தோம்னா இட் இஸ் a linear data structure. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். சோ அந்த ஆர்டர்லயே we will traverse. பட் ட்ரீல வந்து ஒரே லெவல் கிடையாதுல்ல, மல்டிபிள் லெவல்ஸ் இருக்குல்ல, ஹைரார்கி பார்த்தோம்ல. பார்த்தோமா இல்லையா? அதனால அதை டிராவல்ஸ் பண்றதுக்கும் டிஃபரெண்ட் வேஸ் இருக்கு. இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். சோ இந்த 3 லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ கன்ஃபியூஷன் வராம. இன் ஆர்டர்னா ரூட் வந்து இன்சைட்ல இருக்கும், லெஃப்ட் ரூட் ரைட். ப்ரீ ஆர்டர், ப்ரீனா பிஃபோர், போஸ்ட்னா ஆஃப்டர். சோ ப்ரீ ஆர்டர்ல pre-order which means before order, so root will come before everything else. Post order, post na after, so root will come after everything else. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் இதே ட்ரீ எடுத்து 5 6 7 3 4 1 2 இதே ட்ரீ எடுத்து 3 ஆர்டரும் பண்ணலாம். 4 1 2 இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரீ. கரெக்டா? இதுக்கு வந்து we will try in order first. இது வந்து அதே எலிமெண்ட்ஸ் 3 டிஃபரெண்ட் ஆர்டரா விசிட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? லெஃப்ட் ரூட் ரைட். சோ எந்த நோடுக்கு போனாலும் முதல்ல அதோட லெஃப்ட் ஹாஃப் பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த நோட டிராவல்ஸ் பண்ணுவோம், அப்புறம் ரைட் ஹாஃப்க்கு போவோம். சோ we will start with the root node. ஓகேவா? ரூட்டுக்கு வரும்போது முதல்ல லெஃப்ட பார்த்துட்டு அப்புறம் ரூட்டுக்கு வரும். கரெக்டா? So you will come to this part. So இதோட லெஃப்ட், ரூட்டோட லெஃப்ட் வந்து இந்த 3க்கு வரும். இந்த 3க்கு வந்தா மறுபடியும் இதோட லெஃப்ட பார்த்துட்டு அப்புறம் இது, அப்புறம் ரைட். கரெக்டா? ரிகர்சிவா போகுது. புரியுதா? சோ இந்த 3க்கு ஒரு லெஃப்ட் இருக்கு. சோ முதல்ல அந்த லெஃப்ட்க்கு போகணும். சோ அந்த 3ஓட லெஃப்ட் இஸ் 1. 1க்கு வந்தா அகைன் லெஃப்ட் ரூட் ரைட். இங்க லெஃப்ட் இல்ல, சோ லெஃப்ட் கிடையாது, ரூட் 1 அப்புறம் ரைட் 2. டன். சோ இப்போ இந்த மறுபடியும் 1 ஸ்டெப் பேக் போவோம். இந்த 3ஓட லெஃப்ட் ஹாஃப் முடிச்சிட்டோம்.
So ம் root which is 3. ம் அப்புறம் right. ரைட் 3 ஓட ரைட் சைடுல 4 மட்டும் தான் இருக்கு. இந்த 4க்கு வரும்போது மறுபடியும் இந்த 4க்கு பார்க்கணும் லெஃப்ட் இருக்கா இல்ல. So root which is 4, right இருக்கா இல்ல. Done. So one step back. இந்த 3 ஓட கதை முடிஞ்சிருச்சு. இன்னொரு ஒரு ஸ்டெப் பேக். So இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா 5 ஓட லெஃப்ட் ஹாஃப் ஃபுல்லா முடிச்சிட்டோம். So root 5. சரி அப்புறம் ரைட் சைடுக்கு வரும்போது 6க்கு வரும். திரும்ப இந்த 6க்கு வரும்போது லெஃப்ட் இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட் இல்ல. ரூட் வந்து 6, ரைட் வந்து 7. திரும்ப இந்த 7க்கு வரும்போது லெஃப்ட் இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட் இல்ல. ரூட் இஸ் 7. ரைட் இருக்கான்னு பார்க்கணும். ரைட்டும் இல்ல. ஸோ ஒன் ஸ்டெப் பேக் 6க்கு வருவோம். 6 ஆல்ரெடி பார்த்தாச்சு. மறுபடியும் ஒன் ஸ்டெப் பேக் 5. அதுதான் ரூட், அதுவும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ வி ஆர் ஃபினிஷ்ட். இதுதான் இன்ஆர்டர் டிராவர்சல். புரிஞ்சுதா? புரியுதுப்பா. ஒவ்வொரு நோடுக்கு போகும்போதும் முதல்ல அதுக்கு லெஃப்ட் இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட் இருந்துச்சுன்னா அந்த லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் பேசிக்கலி லெஃப்ட் இல்லாம லீஃப் நோட் ஆர் லெஃப்ட் இல்லாத நோடுக்கு போற வரைக்கும் லெஃப்ட். அது முடிச்சுட்டு ரூட் நோட், தட் இஸ் அந்த சென்ட்ரல் நோட். அப்புறம் ரைட். மறுபடியும் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அந்த லெஃப்ட் சப் ட்ரீ முடிச்சுட்டு சென்டர் அண்ட் தென் ரைட் அண்ட் ரிப்பீட். ஓகேவா? ஓகேக்கா. சோ இதுல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் binary search tree images 357. ஓகே, இன்னொரு ட்ரீ கொடுக்குறேன். 4 2 6 1 3 5 7. இதுக்கு வந்து இப்போ இன் ஆர்டர் சொல்லுங்க. லெஃப்ட், ரூட், ரைட். சொல்லுங்க. இன்னும் 2 ஆர்டர் பார்க்கணும். கமான். 1 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 4க்கு லெஃப்ட் இருக்கு. 2க்கு வருவோம். 2க்கு மறுபடியும் லெஃப்ட் இருக்கு. 1க்கு வருவோம். 1க்கு லெஃப்ட் இல்ல. சோ 1 லெஃப்ட் முடிச்சாச்சு. ரூட் 2. அடுத்து ரைட் 3. 3க்கு லெஃப்ட் இருக்கான்னு செக் பண்ணுவோம். லெஃப்ட் இல்ல. சோ ரூட் 3. ரைட் இருக்கா இல்ல. சோ கோ பேக் டு 2. 2க்கு லெஃப்ட் ரூட் ரைட் முடிச்சாச்சு. சோ கோ பேக் டு 4. கண்டினியூ. 1 2 3 4 5 6 7. 4 5 6 7 கரெக்ட். பட் லாஜிக்கோட ஸ்டெப்ஸோட எழுதணும். 4க்கு லெஃப்ட் ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ ரூட் வில் பி 4 and then ரைட்டுக்கு வரும். ரைட்ல 6 பாக்குறோம். 6க்கு மறுபடியும் லெஃப்ட் சைடு இருக்கு. சோ இங்க போவோம். 5க்கு லெஃப்ட் இல்ல. 5 is the root. ரைட் இல்ல. கம் பேக் டு 6. லெஃப்ட் சைடு முடிச்சாச்சு. 6 is the root. ரைட் சைடு வந்தா 7 இருக்கு. 7க்கு லெஃப்ட் இல்ல. 7 is the root. ரைட் இல்ல. கோ பேக். முடிஞ்சு. ஓகேவா? ஓகேக்கா. இன் ஆர்டர் கிளியரா? கிளியர்க்கா. சரி, இப்போ we will try pre-order. pre-orderலாம் வந்து நீங்களே தான் சொல்லணும். I will only give you the catch phrase. Wait, I think it was 5 6 7 3 4 1 2. கரெக்டா? இதான் இருந்துச்சு. So using what பண்ணிக்கலாம் maybe. No, இத குட்டி ஆக்கிடலாம். இத முடிச்சிட்டோமே. This can be குட்டி. இத நல்லா zoom பண்ணிக்கலாம். this is the இது pencil. இப்போ we will see pre-order. ஓகேவா? pre-orderல root, left, right. Okay, so start. 5க்கு வரும். 5 தான் root. So root print பண்ணிரணும். அதுக்கு லெஃப்ட் பாக்குறோம். கரெக்ட். லெஃப்ட்ல வரும். அகைன் 3 தான் ரூட் பிரிண்ட் பண்ணிரணும். மறுபடியும் லெஃப்ட்ல வரும். 1 தான் ரூட். 1 தான் ரூட் பிரிண்ட் பண்ணிரணும். 1க்கு லெஃப்ட் இல்ல. சோ ரூட் லெஃப்ட் ரைட் 2. 2 வரும்போது 2 தான் ரூட். இதுக்கு லெஃப்ட்டும் இல்ல ரைட்டும் இல்ல. கம் பேக் டு 1. கம் பேக் டு 3. ஒரே செகண்ட்.
சாரி எங்க விட்டு சோ 2 பார்த்துட்டோம் 2 முடிச்சாச்சு யூ கம் பேக் டு 1 1க்கு வந்து ரூட் லெஃப்ட் ரைட் பார்த்துட்டோம் சோ கம் பேக் டு 3 3க்கு வந்து ரூட் லெஃப்ட் பார்த்துட்டோம் இப்போ ரைட் பார்க்கணும் கரெக்டா ஆமாக்கா. சோ ரைட்ல வந்தா 4 இருக்கு சோ 4 இஸ் த ரூட் 4க்கு லெஃப்டும் இல்ல ரைட்டும் இல்ல கம் பேக் டு 3 சோ 3க்கு அகைன் ரூட் பார்த்தாச்சு லெஃப்ட் ரைட் ரெண்டும் பார்த்தாச்சு கோ பேக் டு 5 5க்கும் ரூட் 5 பிரிண்ட் பண்ணியாச்சு லெஃப்ட் பண்ணியாச்சு யூ வில் கோ டு த ரைட் ரைட்ல Continue. 6 பாக்குறோம்க்கா. ஆ. 6க்கு வந்து ஆ. ரூட் அதனால இது பண்ணிடுறோம். அதுக்கு லெஃப்ட் பாக்குறோம் லெஃப்ட் இல்ல. சோ ரைட் பாக்குறோம் ரைட் வந்து 7 ரூட் பிரிண்ட் பண்ணிடுறோம். அதுக்கு லெஃப்ட் ரைட் பாக்குறோம் இல்லக்கா. அப்புறம் 7க்கு வருவோம். 7ல கம் பேக் முடிஞ்சு வெரி குட் ப்ரீ ஆர்டர் புரியுதா புரியுதுக்கா. எல்லாருக்கும் கிளியரா புரியுதுக்கா. ஓகே அப்ப கமிங் டு திஸ் எக்ஸாம்பிள் அகைன் சொல்லுங்க அப்படியே ப்ரீ ஆர்டர் மட்டும் சொல்லுங்க லாஜிக் நீங்களே யோசிச்சுட்டு 4 2 இருமா ஒரே செகண்ட் 4 2 சொல்லு 1 3 வெரி குட் 6 5 7 சூப்பர் வெரி குட் டன் ஓகே ரைட் இங்க வந்தா ஓகே இப்போ வந்து இப்போ போஸ்ட் ஆர்டர் பார்த்துட்டு we will finish I'll give 2 more questions முடிச்சிடலாம் சோ போஸ்ட் ஆர்டர்ல வந்து லெஃப்ட் ரைட் ரூட் ஓகேவா ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் லெஃப்ட்டுக்கு போனோம் 3க்கு வந்தா அகைன் கோ டு த லெஃப்ட்ல 1 இருக்கு 1க்கு லெஃப்ட் இல்ல சோ லெஃப்ட் எதுவும் இல்ல தென் கம் டு ரைட் 2 சோ இந்த 2லயும் லெஃப்ட் இல்ல ரைட் இல்ல ரூட் சோ 2 சோ இப்ப லெஃப்ட் ரைட் முடிச்சாச்சு ரூட் இஸ் 1 அகைன் லெஃப்ட் முடிச்சாச்சு ரைட்டுக்கு போனா 4 இருக்கு 4க்கு லெஃப்ட் இல்ல ரைட் இல்ல ரூட் 4 சோ இப்போ லெஃப்ட் ரைட் முடிச்சாச்சு ரூட் இஸ் 3 ஓகே சோ இப்போ ஃபுல்லா லெஃப்ட் முடிச்சாச்சு 5க்கு ரைட்ல வருவோம் ரைட்ல வந்தா 6 இருக்கு 6க்கு லெஃப்ட் இல்ல ரைட் இருக்கு ரைட் போவோம் 7க்கு லெஃப்ட் இல்ல ரைட் இல்ல 7 தான் ரூட் முடிச்சிட்டு மறுபடியும் 6க்கு வந்தீங்கன்னா லெஃப்ட் இல்ல ரைட் பார்த்தாச்சு 6 தான் ரூட் முடிச்சிட்டு 5க்கு வந்தீங்கன்னா லெஃப்ட் பார்த்தாச்சு ரைட் பார்த்தாச்சு 5 தான் ரூட் ஓகேவா போஸ்ட் ஆர்டர் புரிஞ்சிடுச்சா சரி இப்போ அகைன் கமிங் ஹியர் post order left right root tell me சொல்லுங்க 1 3 வெரி குட் வெரி குட் 5 7 6 4 கா சூப்பர் வெரி குட் டன் அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகேவா எல்லாருக்கும் கிளியரா கிளியர்க்கா ஓகே சோ இப்போ இதுல வந்து நான் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஐ வில் க்ளோஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் திங் in a binary search tree in order traversal is always equal to array sorted in ascending order எப்பவுமே இப்படிதான் இருக்கும் நீங்க in order பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இங்கேயும் in order அது 1 2 3 4 5 6 7 இதுக்கு in order பண்ணீங்கன்னா 1 2 4 5 6 7 வரும் அந்த மாதிரி எந்த பைனரி சர்ச் ட்ரீ எடுத்துக்கிட்டாலும் in order traversal பண்ணா அது வந்து அரே அந்த எலிமெண்ட்ஸோட அசெண்டிங் ஆர்டர் தான் வரும் இது ஏன் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின்ல இது ஏன் வந்து இட் இஸ் அ கொஸ்டின் ஃபார் யூ டு திங்க் அபவுட் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will discuss this
For now, think about this. So pre-orderல first element is always root. Post orderல the last element is always root. இங்க இந்த ட்ரீக் பாத்தீங்கன்னா pre-orderல first element root-ஆ இருக்கு, post orderல last element. இந்த ட்ரீக் பார்த்தாலும் root is 5. இங்க root is 5. pre-orderல first element root-ஆ இருக்கு, post orderல last element root-ஆ இருக்கு. So again, this is the second question. Why? So இந்த ரெண்டு question, think about this. Next classல வந்து இந்த ரெண்டு why answer பார்ப்போம். And then based on that, இந்த ரெண்டு orders கொடுத்தா அதை வச்சு ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்றது எப்படின்னு we will see using this. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லக்கா. இதுல இருந்து எப்படிக்கா கொஸ்டின் கேட்பாங்க? குட் கொஸ்டின். கன்ஸ்ட்ரக்ட் அ பைனரி ட்ரீ கேட்பாங்க, நம்பர்ஸ் கொடுத்துட்டு. அப்புறம் ரெண்டு ஆர்டர் கொடுத்துட்டு, ஒரு இன்ஆர்டர் ப்ரீ ஆர்டர் அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு ஆர்டர் கொடுத்துட்டு அதை வச்சு ட்ரீயை கண்டுபிடின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து there are a lot of math formula. இப்போ வந்து நான் சொன்னேன்ல எக்ஸ் லெவல் எக்ஸ்ல வந்து 2 power x நோட்ஸ் இருக்கும். அந்த அத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லைக் இஃப் தேர் ஆர் 10 லெவல்ஸ் இருக்கு, எல்லா லெவல்ஸும் கம்ப்ளீட்லி ஃபில்டுனா மொத்தம் எத்தனை நோட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா லெவல் 0ல இருந்து லெவல் 9 வரைக்கும். ஸோ 2 power 0 plus 2 power 1 plus 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 up to 2 power 9. கரெக்டா? அந்த மாதிரி. அப்புறம் height of a binary search tree, or I mean height of a balanced binary tree, I think is log balanced or complete ஏதோ ஒன்று is log n வரும். I am not exactly sure. அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தான் நான் அதுக்கு போல. ஸோ அந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி யூ மைட் கெட் கொஸ்டின்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம மிட்சம் பேப்பர்ல அந்த மாதிரி ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸும் வரலாம். ஓகே ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ்? இல்லக்கா.